சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறேங்க. தேவையான நான் சிக்கன் எடுத்துருக்கேனுங்க. இது நான் பிராய்லர் சிக்கன் தான் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ எடுத்துருக்கேனுங்க. இந்த குழம்புக்கு ஒரு மசாலா வதக்கிடலாங்க. வடச்சட்டி அடுப்பு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு 150 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். இஞ்சி சின்ன துண்டா ஒரு 4 போட்டுருக்கேன். அதை போட்டுக்கலாம். பூண்டு 4-5 பல்லு போட்டுக்கலாங்க. அதே வரமிளகா போட்டுக்கலாங்க. நான் ஒரு 5 மிளகா போட்டுருக்கேன். கறிவேப்பில் ஒரு 2 கொத்து எடுத்துக்கிறேங்க. அதை போட்டுக்கலாம். இது 2 நிமிஷம் வதக்கி விடலாங்க. பாதி வதக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க. போட்டு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். வெங்காயமும் நல்லா வதக்கி வச்சுங்க. இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் கொஞ்சம் கடைசி தான் போடணும், இல்லாட்டி கருகி போயிடுங்க. போட்டு 2 நிமிஷம் கட்டி விடுங்க. ரொம்ப நேரம் விடாதீங்க, கருகிடும். அதுக்கப்புறம் சோம்பு 1/2 ஸ்பூனு, 2 துண்டு பட்டைங்க, அது போட்டுக்கலாம். பாருங்க, பட்டை சோம்பு எல்லாம் போட்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துச்சுங்க. இதுக்கப்புறங்க நம்ம கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாங்க. நான் வீட்லேயே அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். நாட்டு கொத்தமல்லி நீங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். இது கூடவே தேங்காய் போட்டுக்கலாங்க. துருவல் தேங்காய் ஒரு 4 டேபிள் போடுறேன். இந்த கல்லோட சூட்லேயே இது ஆற்றுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் வதக்கணும் இல்லைங்களா, அது ஆறிடுச்சுங்க. இது நான் மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன். மசாலா அரைச்சி எடுத்து வந்துட்டுங்க. இன்னும் தாளிச்சு விட்டுலாம். குழம்பு தாளிக்கிறதுக்குங்க குக்கர் அடுப்பு வச்சுருக்கேன். அது எண்ணெய் 2-3 ஸ்பூன் விட்டுப்பாங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க, வரமிளகா 2 போட்டுக்கலாங்க. அதே சின்ன வெங்காயம் 2 கட்டி வச்சுட்டு அது போட்டுக்கலாம். இஞ்சி சின்ன துண்டுங்க, பூண்டு 2-3 பல்லு எடுத்து கட்டி வச்சுக்கிறதுங்க, அது போட்டுக்கலாங்க. இதே 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அது போட்டுக்கலாம். மீடியம் சைஸு தக்காளி எடுத்துருக்கேன், அது போட்டுக்கலாங்க. போட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கிடலாம். அப்புறம் நம்ம கழுவி வச்சு சிக்கன் போட்டுக்கலாங்க. எண்ணெயிலே சுருண்டு வருது பாருங்கள். சிக்கன்லாம் வதங்கிங்க, நல்லா சுருண்டு வந்துச்சு. இந்த அளவுக்கு சுருண்டு வந்துடணும். நீ அரைச்சி ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சு ஊற்றிக்கலாங்க. அது மிக்சி ஜாரிலே தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி ஊற்றிடலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேன். குழம்பு கொதி வந்துச்சுங்க. நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். வெயிட் போட்டுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 சவுண்ட் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் வெயிட் போயிடுச்சுங்க, நம்ம எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுங்க. கலக்கி விட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் சூடான சாதம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் சொன்ன அளவோடு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.